வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இக்காமா ரினியூல் பண்ணுறதை பற்றி புதிய விதிகள் ஜவதா தரப்புலேருந்து அவங்க ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்காமா எத்தனை நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி ரினியூல் பண்ண முடியும், யார் ரினியூல் பண்ண முடியும், ஒருவேளை இக்காமா உங்களுக்கு நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா சவுதியில் நீங்கள் இக்காமா ரினியூல் பண்ண முடியுமா, இது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை டொமஸ்டிக் ஒர்க்கராக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும், அது விசிட்டராக இருக்கட்டும், யாரெல்லாம் இந்த விதிகளுக்கு கீழே வருவீங்க, என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு மாரி ஜவதா தரப்புல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒருவேளை உங்கள் கம்பெனி உங்கள் இக்காமா ரினியூல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே உங்கள் இக்காமா ரினியூல் பண்ணி வேறு கஃபீல்கிட்ட காசு கொடுத்து ரினியூல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரையும் பாருங்கள், இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அதேமாதிரி உங்களுக்கு இக்காமா எவ்வளோ ஃபீஸு கூட நீங்களே செக் பண்ணலாம். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் இக்காமா ரினியூல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஃபீல் கண்டிப்பாக வேணும். அது யாராக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி உங்களுக்கு ரினியூல் பண்ணிடும். ஒருவேளை நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கராக இருக்கீங்க, இல்லை வெளியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் உங்கள் கஃபீல் தான் உங்களுக்கு வேணும். இல்லை வெளியில் ஃப்ரீ விசாவில் இருக்கேன், இக்காமா ரினியூல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் யாரோ ஒரு கஃபீலுக்கு பணம் கொடுத்து தான் நீங்கள் ரினியூல் பண்ண வைப்பீங்க. அது உங்கள் எல்லாருக்கும் இதான் தெரிஞ்சது, இதுதான் காமன். ஓகேங்களா? ஓகே, இக்காமாவை எப்படி ரினியூல் பண்ணுறது, எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ரினியூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 6 மாதம் இருக்குது உங்கள் இக்காமாவில் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, போய் ஒரு லாங் லீவ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே ரினியூல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஊருக்கு போகலாம். அது உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் கஃபீல்ட்டையோ சொன்னால் போதும், நீங்கள் ரினியூல் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நீங்கள் சவுதி விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இக்காமாவை ரினியூல் பண்ண முடியுமா அப்படிமாரி கேட்குறாங்க. சவுதியை விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இக்காமாவை ரினியூல் பண்ண முடியாது. நீங்கள் சவுதிக்குள்ளே தான் இருக்கணும். ஒருவேளை உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் யாருக்காரும் ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருப்பீங்களா, ஒரு ஆள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, ஒரு ஆள் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் குழந்தைங்களோ இக்காமாவில் சவுதி விட்டு வெளியில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை ரினியூல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் சவுதியை விட்டு வெளியில் இருக்கப்போ நீங்கள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை ரினியூல் பண்ண முடியும், ஆனால் இக்காமாவை ரினியூல் பண்ண முடியாது. இதுதான் எல்லோரும் கேட்குற கொஸ்டின். நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு இக்காமா முடிஞ்சிருச்சு, இப்போ ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் இக்காமா முடிஞ்சிருச்சு, லீவு முடிஞ்சிட்டு அப்படின்னா புது ஸ்பான்சரில் வரலாம். இது லேட்டஸ்ட்டாக அப்டேட்டு. இதில் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறோம், அதான் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து, இக்காமா ரினியூல் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் இக்காமா ரினியூல் பண்ணுற ஒரு கம்பெனியோ இல்லை கஃபீலோ இல்லை நீங்களே ரினியூல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த ஃபைனும் இருக்கக்கூடாது, எந்த டிராஃபிக் வயலன்ஸ் எந்த ஃபைனும் இருக்கக்கூடாது, 0 இருக்கணும். அப்போ தான் உங்களால் ரினியூல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இக்காமா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க், அதாவது ஹுரூப்பில் இருக்கக்கூடாது. அப்படி ஹுரூப்பில் இருந்தாலும் உங்களால் ரினியூல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் கம்பெனி ரினியூல் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கம்பெனி கண்டிப்பாக அந்த ரெட்டில் இருக்கக்கூடாது. முக்கியமாக க்ரீனோ லைட் க்ரீனோ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் இக்காமாவை ரினியூல் பண்ண முடியும். அதே உங்கள் கம்பெனி ரெட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் இக்காமாவை ரினியூல் பண்ண முடியாது. கம்பெனியை நினச்சாலும் ரினியூல் பண்ண முடியாது. சேலரி சரியாக தரலை, உங்கள் கம்பெனி சேலரி சரியாக தரலை, இக்காமா ரினியூல் பண்ண மாட்டாங்க, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்கள் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ரெட்டில் வேணும். ரெட்டில் போனீங்கன்னா உங்கள் இக்காமா கூட ரினியூல் பண்ண முடியாது, உங்கள் கம்பெனி நடிச்சாலும். ஸோ அது எப்போ க்ரீன் மாறுதோ அப்போ தான் ரினியூல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதேமாரி சின்ன விஷயத்தில் உங்களுக்கு இக்காமா, அதே ஃப்ரீ விசாவில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு கஃபீலுக்கு ஒரு 1000 காசு கொடுத்து தான் என்னோடய இக்காமா ரினியூல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியும் ரினியூல் பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 6 மாதமாக நீங்கள் ரினியூல் பண்ணலாம். ஆனால் இப்போ ரூல்ஸ் படி 1 வருஷத்துக்கு ரினியூல் பண்ணுறோம் அப்படிமேலாம் கிடையாது. 3 மாதம் காசு இல்லைன்னா 3 மாதம் பண்ணிக்கலாம், 6 மாதம் பண்ணிக்கலாம், 9 மாதம் பண்ணிக்கலாம், 12 மாதம் பண்ணிக்கலாம். இதேமாரி பிரித்து கூட இக்காமா ரினியூல் பண்ணுற அளவு இந்த ஸ்கீம் வந்திருக்கு. சரி, உங்களுக்கு எவ்வளோ இக்காமா ஃபீஸு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதாவது பேங்க்குள்ளே போய் கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ரெசிடென்சி சர்வீஸ் வரும். அதுக்குள்ளே போய் உங்கள் இக்காமா நம்பர் போட்டு நீங்கள் 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு 12 மாதத்துக்கோ எவ்வளோன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறது உங்கள் இக்காமாவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இக்காமா போட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள்
இக்காமா 5 வருஷத்துக்கு தான் செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு இக்காமா கார்டு இருக்குது அப்படின்னா அது 5 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். நீங்கள் அதை வருஷம் வருஷம் ரினியூல் பண்ணுவீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இக்காமாவை கொடுத்துட்டு புது இக்காமாவை பிரிண்ட் எடுத்துட வேண்டியதாக இருக்கும். அதுலேயே நீங்கள் எத்தனாவது இக்காமா யூஸ் பண்ணுறீங்க, 1வது 2வது இக்காமாவா 3வது இக்காமாவா அப்படின்னு உங்கள் இக்காமா கார்டுலேயே போட்டிருப்பாங்க. இப்போ உங்கள் இக்காமா கார்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இக்காம் 1ன்னு போட்டிருந்தா அப்படின்னா இதான் உங்கள் ஃபஸ்ட் இக்காமாவாக இருக்கலாம். ஒருவேளை 2, 3, 4 கொடுத்தீங்கன்னா இத்தனை இக்காமா உங்களுக்கு மாறி இருக்குது அப்படிமாரி இருக்கும். ஒரு இக்காமா 5 வருஷம் தான் வேலிட்டி. நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரினியூல் பண்ணணும். உங்களுக்கு புது கார்டு வரும். ஆனால் வருஷம் ரினியூல் பண்ணுற அது வேறு. இதை நான் சொல்கிறது கார்டு. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சவுதியில் இதுதான் இக்காமாவில் விதிகள், டேர்ம் அண்ட் கண்டிஷனு அப்படிங்கிறத சவுதி ஜவஜாத் அவங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பயனாளர் கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்கு இப்படி தான் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது மாறுபட்டு கருத்து இருக்குது, இல்லை ஏன் இக்காமா இந்த விசா எப்படி ரினியூல் பண்ணணும் தெரியல, எவ்வளோ ஃபீஸுன்னு தெரியல, இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் சவுதியை விட்டு எக்ஸிட் போகணும், இல்லை லீவுக்கு போகணும், இல்லை சவுதி லேபர் லாவில் எனக்கு டவுட் இருக்குது, இல்லை கிவாவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் குரூப் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக உடனே பதில் வரும். வேறு எந்த டவுட்டாக சவுதி அரேபியாவில் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம முடிஞ்சளவு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.